கோழிக்கறி தோலுடன் சாப்பிட்டால்தான் ருசியாக இருக்கும் என்று சாப்பிட்டு நோயை விலைக்கு வாங்காதீங்க. ஒன்றா ரெண்டா, இனிமேல் நொட்டி கூட யோசிக்காதீங்க. வார இறுதி நாட்களில் வந்தாலே குடும்பம் முழுவதும் சேர்ந்து ஒரு சுவையான அசைவம் சாப்பிடுவோம் என்ற ஆவல் அதிகரிக்கிறது. அதிலும் கோழிக்கறியால் தான் வீட்டில் சாப்பாட்டுக்கு கொண்டாட்டம் வரும். ஆனால் அந்த கோழிக்கறியை தோலுடன் சேர்த்து சாப்பிடுவது உங்கள் உடலுக்கு ஏற்றதா பாதிப்பா என்பதுதான் இப்போது முக்கிய விவாத பொருளாக இருக்கிறது. பலர் கோழி தோலை மென்மையான மொறுமொறுப்புக்கு என்று சாப்பிடுவார்கள். ஆனால் அதில்தான் கோளாறு இருக்கிறது. கோழி தோலில் நிறைவுற்ற கொழுப்பு அதிகம் இருக்கிறது. இது இரத்தத்தில் கெட்ட கொழுப்பை உயர்த்தி இதய நோய்க்கு வாய்ப்புகள் தரும். இதயத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள் உள்ளவர்கள், குடும்ப வரலாற்றில் மாரடைப்பு, பக்கவாதம் போன்றவை இந்த நிலையில்தான் இருப்பவர்கள் கோழித்தோலை தவிர்க்க வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். கலோரி பற்றியும் கவனம் வேண்டும். தோல் இல்லாத கோழி மார்பகத்தில் ஒரு கப் சமைத்தது 231 கலோரி அளிக்கும். ஆனால் அதே அளவு தோலுடன் சமைத்தால் 276 கலோரி எடை குறைக்க முயலும். ஒருவர் இந்த கூடுதல் கலோரிகளை தவிர்த்தே ஆக வேண்டும். மேலும் வெயிலில் இந்த வகை உயர் கலோரி உணவுகள் உடலை சோர்வடைய செய்யும். வாந்தி, மயக்கம், செரிமான கோளாறு ஆகியவை ஏற்படுத்தக்கூடும். காயமடைந்தவர்கள் கூட இந்த கோழித்தோலை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் இது சிலருக்கு அரிப்பு, வாந்தி, வடுக்கள் போன்ற தோல் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த இடத்தில் அறிவியல் ஆதாரம் முழுமையாக இல்லை என்றாலும் அனுபவங்களும் மருத்துவ ஆலோசனைகளும் அதை தவிர்க்க வேண்டும் என தெளிவாக கூறுகின்றன. தோலை வறுக்கும் பொழுது அது எண்ணெயை உறிஞ்சி கொழுப்பை கூடுதலாக சேர்த்துக் கொள்கிறது. இதனால் உங்கள் உணவில் டிரான்ஸ் ஃபுட் எனப்படும் ஆபத்தான கொழுப்புகள் அதிகரிக்கும். இது நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், ஹார்மோன் சிக்கல், பிசும்பும் இரத்த நாளங்கள் போன்ற பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். வறுத்த கோழி தோலை சாப்பிடுவதில் உள்ள மற்றொரு ஆபத்து என்னவெனில் அதன் மேற்பரப்பு மட்டும் சுவையாக இருக்கும். ஆனால் உட்புறத்தில் அது சீராக சமைக்கப்படாமல் நம்மை மெதுவாகவே நசுக்குகின்றது. அதனால்தான் உங்கள் வயதிற்கு ஏற்ப, உடல்நிலைக்கேற்ப கோழிக்கறியை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதில் விழிப்புணர்வு இருக்கப்பட வேண்டும். இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கூட தங்கள் உணவில் உப்பு, எண்ணெய் ஆகியவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதற்கேற்ப கோழி தோலையும் தவிர்ப்பது நல்லது. வெறும் மிதமான வேக வைத்த தோல் இல்லாத கோழிக்கறியை மட்டுமே சாப்பிட வேண்டும் என நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். நாம் அனைவரும் சூப்பர் சுவைக்கு சூப்பர் தோல்தான் என நினைத்து சாப்பிடுகிறோம். ஆனால் அந்த சுவைக்கு அடியில் பதுங்கி இருக்கும் சிக்கல்கள் தான் உண்மையாக பயமுறுத்தும். இளம் பருவத்தில் இருந்தே கொழுப்பு, இரத்த அழுத்தம், டயாபெட்டிஸ், ஹார்மோன் கோளாறு போன்றவை ஏற்படாமல் இருக்க இன்று எடுத்துக்கொள்ளும் உணவு பழக்கங்கள் மிகவும் முக்கியம். இறுதியாக அனைவருக்கும் ஒரே விதி இல்லை. உங்கள் உடல்நல நிலையை வைத்தே முடிவு செய்யுங்கள். நீங்கள் தொடரும் மருந்துகள், வயதுசார் சிக்கல்கள், எடை, இரத்த அழுத்தம், ஹார்மோன்கள் என அனைத்தும் கணக்கில் வைத்து உங்கள் உணவில் கோழித்தோல் இருக்கலாமா வேண்டாமா என்பதை ஒரு மருத்துவரை அணுகி தீர்மானியுங்கள். சுவை மட்டும் போதாது, உங்கள் உடலும் சொல்வதை கேளுங்கள்.